பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பேசுகின்ற மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். மகான்களின் மகத்துவம் பகுதி 77. மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது என்னிடம் கேட்டிருந்தார்கள், ஏற்கனவே வாழ்ந்த மகான்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான்கள் எவரேனும் தங்களுடைய கனவில் அசரீரி மாதிரி உரையாடல்கள் நடத்தியதுண்டா, அதன்படி நடந்ததுண்டா என்று கேட்டிருந்தார்கள். அதில் முதலில் வந்த ஞானி பெயரை கூறவும் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். நிறைய பேர் வந்திருக்கிறார்களா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் புராண கதையில் தான் படிச்சிருக்கோம், அப்படி உண்மையா என்கிற விஷயத்தையும் கேட்டிருந்தார்கள். அதற்கான பதிலை அளிக்க எனக்கு இறைவன் உத்தரவு தந்ததின் பெயரில் நான் அந்த பதிலை கூற இருக்கின்றேன். அதாவது உண்மைதான், எனக்கு நிறைய ஞானியர்கள் பேசி கனவில் வழிகாட்டி நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அதன்படி நடத்தும் உள்ளது, நடக்கின்றது. அதாவது எனக்கு என்னுடைய 32, 33 வயதில் எனக்கு அந்த அருள் உடல் ஆகிய உணர்வை நான் உடல் ரீதியாக உணரும் போது எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அதன் வழி நான் கேள்விகளை பல கேட்டுக்கொண்டிருக்கும் போது, தியானத்தில் அமரும் போதோ இல்லை, எனக்கு அப்போது சரியாக தியானம்லாம் வராது, எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தன. அதெல்லாம் என்னவென்று தெரியாத போது அப்பொழுது ஆதி சங்கரர் மகான் ஒரு முறை என் கனவில் வந்தார்கள். அதாவது நான் ஒரு மண்டபத்தில், கல் மண்டபத்தில் படுத்திருக்கிறேன். அங்க என்னுடைய இரும்பு பொட்டியும் ஒரு அந்த காலத்துல உள்ள ஒரு பித்தளை வாளி வைத்து கொண்டு படுத்திருக்கிறேன். ஆதிசங்கர் மகான் அந்த நிலவாசு வழியா உள்ள வராங்க. வந்தவுடனே நான் எழுந்து உட்கார்ந்து ஐயா அப்படின்னு எழுந்திருக்கிறேன். அப்போ என்னிடம் இந்த பெட்டியும் அந்த வாளியும் எடுத்துக்கொண்டு அவர்கள் பாட்டுக்கு சென்று விட்டார்கள். நான் பின்னாடியே ஓடுகிறேன். ஓடி போயிட்டு, என்னுடைய துணிமணியை எடுத்துக்கொண்டீர்கள், சரி, என்னுடைய அந்த வாளியாவது கொடுக்கலாமே, அதுதானே எனக்கு உணவு வாளியும் எடுத்துக்கொண்டால் நான் என்ன செய்வேன் அப்படி என்று கேட்டேன் கனவுல. கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அந்த அரச மரத்தை சுற்றி ஒரு இரும்பு கேட்டு, நல்ல ஒரு 15க்கு 15 இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல அகலமான ஒரு இடத்துல ஒரு சிவலிங்கம் வச்சு அந்த மரத்தை வழிபட்டு அங்கே ஒரு பூசாரி இருக்கிறாங்க. வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மரத்துக்குள்ள போய் அந்த ஆதிசங்கரர் மகான் உள்ள போயிடுறாங்க. போன உடனே நான் போயிட்டு கேட்குறேன், அங்கே அந்த பூசாரி கிட்ட கேட்குறேன், ஐயா இது மாதிரி ஆதிசங்கரர் மகான் தான் என்னோட பொட்டியும் வாளியும் வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த வாளியை மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு அதுதான் உணவுக்கு எனக்கு தேவைப்படுது, பித்தளை வாளியை வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க இது மாதிரி, இல்லைம்மா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை நீட்டினோடனே அந்த வாளி வருது மரத்துல இருந்து. அந்த வாளியை வாங்கி அது உள்ள இருந்து ஒரு 5 ஓலை சுவடியில 5 இதழ்களை எடுத்து படிக்கிறாங்க. அது என்னன்னா, முதலில் சுகபோக வாழ்க்கை, 2வது குழந்தைகளுடைய கல்வி வசதி வாய்ப்புகள் பெருகும் என்பதும், 3வது கடமைகள் முடியும் என்பதும், 4வது யானை மேல் ஊர்வலம் என்பதும், 5வது முக்தி என்பதும் எனது கனவில் அவர்கள் சொன்னது எனக்கு இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை. அவர்கள் சொன்னபடிதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஞானியர்கள்லாம் கனவில் அவர்களை நாம் பார்ப்பதற்கு பல காலம் புண்ணிய பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நடந்தது என்பதுதான் உண்மை. ஆகவே இதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.